பரவாயில்ல மக்களே, நான் கூட எங்க மாதாஜி ரொம்ப நம்மளை சுத்தல்ல விட்டுருமோன்னு யோசிச்சேன். சுத்தல் மீன்ஸ் அதான் அந்த பைபாஸே கூட்டிட்டு போயிட்டு இதான் மழை முடிஞ்சு திரும்பி பக்கம் ஊரை பக்கம் போறான் அப்படின்னு சொல்லும்போது நினைச்சேன். இல்ல இப்போ ஒரு ஊருக்குள்ள திருப்பி விட்டுருக்கு, கிராமத்துக்குள்ள ஆப்போசிட்ல தெரியுது பாருங்க மலை. பார்க்க மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி. ஐயோ, மறுபடியும் இந்த பேர் தெரியாத மலை சொல்லுக்குள்ள போடுது. எனக்கு ஆப்போசிட்ல மலை இருக்கு மக்களே, அது மேலதான் போக போறோம் அப்படிங்கும் போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. 400 மீட்டர் நெட்டு தான் உண்மையிலுமே அழகா இருக்கு. நான் இன்னும் எந்த அளவுக்கு ஒர்த்தான ஏரியா அப்படிங்கிறத இன்னும் நான் உங்களுக்கு பக்கத்துல போயிட்டு கம்மி பண்றேன் மக்களே. ஆனா ரோடு புதுசா போட்டிருக்கவங்களுக்கு ரோடு பயங்கர பலபலன்னு இருக்கு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரோடு டேமேஜ் ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் அந்த பைபாஸ்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம அழுத்தி பிடிச்சிட்டு வந்ததுக்கு இது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கு மக்களே. இல்ல திரும்பியாச்சு. மறுபடியும் லெஃப்ட் மாதாஜி நம்பி மட்டுமே போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் மாதாஜி மட்டுமே தான் துணையா இருக்கு. சில நேரத்துல வச்சு செய்யுது, சில நேரத்துல ஓகேஷா இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே, பார்த்துக்கலாம். எவ்வளோ ஒரு பைக்கு லெஃப்ட் திரும்பணும். 300 மீட்டர்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட், அடுத்து ஒரு லெஃப்ட். ஐயோ, என்னது மாதாஜி பத்து. இதுதானா இல்ல தப்பாகி போகுது? அப்பா, ஐயோ, இவ்வளவு வீடியோ ஆன் இருக்கு. நான் மன்னிச்சுக்கவங்க மக்களே, இது பார்க்கவே இல்லை. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் திருவொற்றியூர். மீன் குரங்கு செட்டில்மெண்ட் இருக்கு. ரொம்ப அவுட் ஆஃப் த வில்லேஜ்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா பக்கத்துலதான் பைபாஸ் இருக்கு. அதோ பிரைவேட் ஸ்கூல் பஸ் எல்லாம் இருக்கு. இடம் ஒரு மாதிரி நல்லா ப்ரெசண்டா தான் இருக்கு மக்களே. ஆப்போசிட்ல தெரியுற மலையும் அந்த மாதிரிதான் இருக்கணும். அந்த பெரியார் அருவியில தண்ணி இருக்கணும், அதுல குளிக்கணும். அதுக்கு முன்னாடி மேக அருவியில ட்ரக் பண்ணி போகணும். இன்னைக்கு கொஞ்சம் டாஸ்க் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச இந்த மேக அருவி அதுதான் ட்ரக்கிங் ரொம்ப தூரம் போகணும். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் போகணும்னாங்க. அப்ப 4 கிலோமீட்டர் போகணும்னா திருப்பி வர்றதுக்கு 4 கிலோமீட்டரு, மொத்தம் 8 கிலோமீட்டரு. ஒரு பெரிய ட்ரக்கிங்கா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, மலை ஏறும்போது நான் உங்களுக்கு கன்டினியூ பண்றேன். இதோ மக்களே, மலை ஏறுறதுக்கு முன்னாடியான பாதை இதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இன்னைக்கு என்ன தெரியல, கருவாச்சி குடியும் குடிக்கிறா, பெட்ரோலையே காணும். நானும் வேற ஒரு ஃப்ளோல இங்க எப்படி பங்க் இருக்குன்ற ஒரு ஞாபகத்துல வந்துட்டேன். ஆனா இங்க ஒன்னையும் காணலை. கொஞ்சம் ஆட்டு கூட்டம் தான் இருக்கு. சரி, முன்னாடி போய் கேட்கலான்னா ஒரே ஆள் தான் இருக்கு. முன்னாடி போய் பார்ப்போம் மக்களே. சரியா தெரியல மக்களே, பக்கத்துல வழி கேட்க யாரும் இல்லை. அதனால மாதாஜி நம்பிதான் இப்ப இந்த காட்டு பாதைக்குள்ள இறங்கி இருக்கேன். ரோடு ரொம்ப மோசமா தான் இருக்கு. செக் போஸ்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனா இது ஐயக்காவுடன் காப்புக்காடுன்னு காட்டுது.
நம்ம வந்தது கல்வராயன் மலை ஏறுறதுக்கு. இது ஐயன் கவுண்டன் காப்பு காடுன்னு காட்டுது மக்களே. இது எந்த அளவுக்கு நம்ம தேடி வந்த பாதைங்கிறது எனக்கு தெரியல. ரோடு ரொம்ப மோசமா தான் இருக்கு. பக்கத்துலதான் பைபாஸ் இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் போனாலே பைபாஸ் வந்துருது. அதனால வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. ரொம்ப அவுட்டரான ஏரியா இல்லை. உங்களுக்கு சிட்டி ரோடு மெயின் ரோடு ஒட்டியே தான் உள்ள இருக்கு. வரும்போது ஃபீல் பண்ணிக்கிறோம். நான் பவர் தான் இப்போ என் வண்டி யூஸ் பண்ணிருக்கேன். 2 பங்குல நிப்பாடி கேட்டு 2 பங்குலையும் பவர் இல்லை. அதனாலதான் போடாம வந்தேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கீழே இறங்குற வரைக்கும் கருவாச்சி தாக்கு பிடிப்பா. ஏன்னா மலை ரோடு ஆல்ரெடி நம்ம ஆளுக்கு பழக்கமான ஒன்று தானே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. அப்ப இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் குழப்பமா இருக்கும். போன வாரத்துக்கு பாலமலை, இந்த வாரம் கல்வராயன் மலை. ரோடு ரெண்டுத்துக்கும் பெருசா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இதுல ஓரளவுக்கு ரோடுன்றது தெரியுது, அதுல ரோடே இல்லை. அதுதான் அல்டிமேட்டு. காட்டெருமையெல்லாம் இருக்குன்னாங்க. காட்டெருமையை பார்க்கலாமா அப்படின்னா எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை நான் போறது தப்பான ரோடோ அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு மக்கள். ஏன்னா அவங்க போன ரோடுலாம் அவ்வளோ அழகா இருந்தது. வேலி வியூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு வேலை வெயிட் பண்ணுங்க. இதுதான் அந்த வேலி வியூ. அண்ணன் வர டவுட் கேட்டுக்கோ. ஏதா கல்வராயன் மலைங்களா மேல போகணுமா? இல்லை எவ்வளவு தூரம் போகணும்? மேல நீங்க போனீங்கன்னா போயிட்டே எவ்வளவு தூரம் வேணாம் போலாங்களா? அப்ப அந்த அருவினா பெரியார் அருவி போகணும், ரொம்ப தூரம் போகணும். இன்னும் ரொம்ப தூரம் போகணுங்களா? சரி, ஓகேண்ணா. 2 ஊர் மாறணும். 2 ஊர் மாறணும். ரோடு இப்படிதான் இருக்குமா? ரோடு அந்த கொஞ்சம் கார் ரோடு. சரி, ஓகேண்ணா. 2 ஊர் ஏறினீங்கன்னா அந்த கார் ரோடு. மண்டு இதுக்கெல்லாம் முன்னாடி கல் ஏகப்பட்டதா இருந்துச்சு. சரி சரிண்ணா. லாரி லோடு போட ஜல்லி போடுதா, அதனால இப்ப லாரி மேல போயிட்டு. சரி சரிண்ணா. நீங்க என்ன ஊர்? நான் திருப்பூர்ண்ணா. இதோ மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா கல்வராயன் வியூ பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு சரியா தெரியல, ஏன்னா இங்க மேப்பு சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. கேட்ட ஒரு அண்ணன்ட்ட இன்னும் 2 ஊர் தாண்டி போகணும் அப்படின்னாங்க. ரோடு பார்த்தீங்கல்ல, இதுக்கு முன்னாடி அங்கே கிடக்குற அந்த பாறை, நான் இங்கே கிடக்கிறதெல்லாம் தான் கிடந்துச்சாமா. இப்போ ஏதாவது இதில் லோடு அடிக்கிறதுக்கா லாரி போகிறதுனால இந்த அளவுக்கு பாதை இருக்காமா. மேலே ஒரு ஊர், மொதல் ஊர், அந்த ஊரை தொட்டோடனே தார் ரோடு வந்துடும் அப்படின்னாரு. இந்த பாருங்க, என்னோட அழகிக்கு மாற்றுறதெல்லாம் ஆஃப் ரோடாக மாற்றுது. இப்போ எந்த அளவுக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியல. அதான் மக்களே, உங்கள்கிட்ட காட்டலான்னு வீடியோ ஆன் பண்ணேன். இதுவும் போன மாதிரி ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக தான் இருக்க போகுது. எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் வரப்போ கொஞ்சம் பைபாஸ் ஆரம்பத்தில் ஒரு 100-150 கிலோமீட்டர் வரைக்கும் பைபாஸ் செம்மையாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரே மாதிரியே இருந்தோன்னே. இப்போ இந்த காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சந்தோஷம். மேப்பு அப்படியே டவர் மட்டும் கிடச்சிதுன்னா அப்படியே சர்ன்னு கொண்டு போயிடலாம் மக்களே. ஓகே மக்களே, இப்படியே மேலே போய்ட்டு உனக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதோ மக்களே, போன தடவை நம்ம பாலமலை போனப்போ ரோடு இல்லைன்னாலும் ஓகேவா தான் இருந்தது. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா ஃபுல்லா மண்ணு, அதுவும் பாத்தீங்கன்னா சாஃப்டான மண்ணா இருக்கா. வண்டி அப்படியே திருப்பி கீழே தள்ளி விடுது. இந்த இதெல்லாம் கூட பரவாயில்ல, அங்க என்னால வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா வண்டி எப்படி எதால வீடியோ எடுக்கிறதா தெரியல. இப்படி ஆன் பண்ணிட்டே விட வந்துக்கலாம். அதான் சரி, உங்களுக்கு இந்த ரோட்டை பார்த்தா ஆன் பண்ணிட்டேன். இடையில தார் ரோடு வருது மக்களே. ஆனாலும் இது பாருங்க, இந்த மண்ணு தான் சொல்லுது ரொம்ப சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் அப்படியே வண்டியை உழட்டி விடுது பயங்கரமா. அதான் அந்த பக்கம் போகாம இந்த பக்கமே போயிட்டு இருக்காம அதுதான் பயங்கரமா உழட்டுது. நம்ம டயர் வேற ஃபேட் டயரா, சின்ன டயரா இருந்தா கூட அப்படியே தான் ஜாலங்கெல்லாம் காட்டிட்டு போயிருங்களா. ஆனா நம்ம டயர் ரொம்ப ஃபேட் தான் வந்துச்சு பாருங்க. இதுதான் வண்டி டயர் புதையிற அளவுக்குலாம் மண் இருக்கு. இங்க பாலைவனத்திலேயே வண்டி ஓட்டுறோம்.
அப்பா 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 அப்பா, பூரா மண்ணு கடற்கரையில வண்டி ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு. ஆனா கடலை காண சுத்தி காடுதான் இருக்கு. இவ்வளவு மண்ணு எப்படி வருது ரோட்டுக்கு? ஏதோ யாரோ டிஸ்க் எல்லாம் அடிச்சிருக்காங்க போல இருக்கே. பயங்கரமா வண்டி டயரு அலாஞ்சிருக்கு. அதுல பார்க்கும்போது தெரியுது மண்ணுல விட்டா மட்டும் அப்படி ஒழுக்குது. ஃபிளாட்டான டயர்ஸா இருந்தா மண்ணுல இன்னுமே கொஞ்சம் நிறைய கிரிப் கிடைக்கும் லாரிக்குமாங்க. ஆனா அதுவே பாத்தீங்கன்னா அங்க கரண்ட் போய் கிடக்குது. இங்க மாத்தாச்சு கிடையாது, டவர் கிடைக்கல. சும்மா டொனோன்னு சொல்லிட்டு கிடைக்குது. வந்து டவர் கிடைக்கலன்னா அமைதியார. இங்கதான் ஒரு அண்ணன் இப்ப விசாரிச்சேன். ஒரே ரோடு தான், நேரா போங்க 3 ஊர் வரும் அப்படின்றாங்க. ஏதோ ஒரு பார்ட்டி வராங்க. ஒரு பார்ட்டி இல்ல, நிறைய பார்ட்டி வராங்க. அப்போ இங்க விவசாயம் நடக்குது. இங்கெல்லாம் என்ன நிறைய சோளம் போட்டிருக்காங்க மக்களே. உள்ள ஊரும் இருக்கு. அப்பா கொஞ்சம் அந்த பக்கத்தை பார்க்கும்போது யோசனையா இருந்தது. ரொம்ப காடா இருக்குன்னு. ஆனா இப்போ ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஓரளவுக்கு ஊராதான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. எப்ப பார்த்தாலும் பைபாஸ்லயே போர் அடிக்கும். அப்பக்கப்பா இந்த மாதிரி சின்ன காட்டு வழி பதையில எடுத்து இந்த அட்வென்ச்சரை என்ஜாய் பண்ணணும். அதுக்காக ஒரு அட்வென்ச்சரை சீக்கிரமே தேர்ந்தெடுக்கணும். எங்களோட வாழ்க்கை வாழ்ந்த பக்கம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. உள்ள போகுது. இந்த பக்கம்லாம் மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோட அனுபவத்துல அந்த செடியை பார்க்கும்போது மரவள்ளி கிழங்கு மரம் தோணுது. அவ்வளவு கீழே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் ரோடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஊருக்கு போற வழி. அங்க சில வீடுகள்லாம் இருக்கு. ஆமா, அந்த அண்ணன் ரோடு நல்லா இருக்கும். கொஞ்சம் மேல போனா இருக்கிறதுக்கு மோசமா தான் இருக்கு. ஏகப்பட்ட வழி தெரியுது. பார்த்து பத்திரமா தான் போகணும் மக்களே. அதை எப்பயுமே நான் தனியா மாட்டிக்கிறதுன்னு இல்லை, பிடிச்சுதான் வரேன். ஆனா எதிர்பார்த்தோட கொஞ்சம் அட்வென்ச்சர் அதிகமா தான் இருக்கு. அப்ப ஏதோ 1-2 வீடு மனுஷங்க கல்ல தென்பட்டா போதும், ஆளான மாட்டா இருக்கு. அப்ப நம்ம போற பாதை சரிதான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே மக்களே, இந்த மண்ணை இதுல காட்டினேன். எப்படி இந்த இடத்துக்கு வந்தா நம்ம எப்படி வண்டியை சர்வை பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த மண்ணு மறுபடியும் வந்துருச்சு. யாராவது காத்துல ஜொலிச்சு கிழிச்சு போடுறாங்களா? சின்ன வயசுல மண் அள்ளி கையில வச்சு ஊதுன்னு ஊதுனோம்னா இந்த மாதிரி சாஃப்டான மண்ணு கிடைக்கும். அந்த ஞாபகம்லாம் வருது. அதெல்லாம் எங்க ஜென்ரேஷனோட முடிஞ்சிருச்சு. இப்ப வர குழந்தைகள் எங்க மண்ணே ஆட மாட்டாங்க. ஐயோ ஐயோ, இது என்ன மண்ணா இல்ல பவுடரா? இவ்வளவு சாஃப்டா இருக்கு. ஒன்னு நிப்பாட்டி காட்டலன்னா இங்க பாரு எந்த அளவுக்கு பறக்குது பாருங்க. அப்ப இது எந்த அளவுக்கு மண்ணுன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கணும் மக்களே. பயங்கரமா இருக்கு. என் ட்ரெஸ் வேற பிளாக் கலரு, பேண்ட் நாரிச்சு. சரி, ஒன்றும் பெஸ்ட் இல்லை. துவைக்க போறதுன்னு வந்தானே, அதனால அது நார்னாலும் நான் துவைச்சு எடுத்துருவேன். மக்களே இதை பத்தி அந்த அண்ணன் சொல்லவே இல்லை மக்களே. ரோடு பூரா மண்ணா கிடக்கும் தம்பி அப்படிங்கிறத. அவ்வளவு கேட்டவரு இப்படிதான் இருக்குன்னு சொல்லலை. இதெல்லாம் அவருக்குலாம் டெய்லி போய் பழக்கமா இருக்கு. நமக்கு தான் ஸ்கிட் அடிக்குது டயரு. ஓகே, எதிர்பார்த்த அட்வென்ச்சர் வந்துருச்சு. உங்களுக்கு மேலதான் அறிவு என்ன கண்டிப்பா மக்களே. ஏன்னா போனோம்னா இந்த ரோடு ஃபுல்லாவே மண்ணா தான் கிடக்கு. ஏதோ ஒண்ணு இடத்துல மண்ணு வந்து எதிர்பார்த்தேன், ஆனா ரோடு ஃபுல்லாவே மண்ணா தான் கிடக்கு. காட்டினா ஃபுல்லாவே தான் காட்டிட்டு போகணும். அதனால உங்களுக்கு அந்த ஒரு பெரிய அறிவு வரும்னாங்க. அந்த அறிவிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கன்வியூ பண்றேன். அதுக்கிடையில ஏதாவது இன்ட்ரெஸ்டான இடம் வந்ததுன்னா அப்புறம் உங்களுக்கு நான் கன்வியூ பண்றேன் மக்களே.